ஹாய் மக்களே, நான் உங்கள் சபர்ணிகா மல்டி யூனிவர்ஸ் சேனலிலிருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் எள்ளு, ஒரு கப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதை. இந்த பாருங்கள், நான் ஆளி விதை எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒரு கடாயில், உங்கள்கிட்ட இரும்பு சட்டி இருந்தால், என்கிட்ட இரும்பு சட்டி இல்லைங்க, அதனால நான் நான்ஸ்டிக்கில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு சட்டி இருந்தால் இரும்பு சட்டியில் நீங்கள் போட்டு அதை வெறும் கடாயில், எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது, வெறும் கடாயில் நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட எண்ணெய் போதான் வேணும்னா அந்த எள்ளோட கலர் மாறணும். அந்த இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பித்தோடனையும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கலர் மாதிரி தான் நம்ம செக் பண்ணுவோம். இடையில செக் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அதோட கலர் கருகின மாதிரி ஆகிடும். உங்களுக்கு லட்டு கொஞ்சம் கருகின அந்த வாடை வந்துடும். அதனால் நம்ம கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டு இடையில நீங்கள் அந்த இதை செக் பண்ணுங்கள், கலர் மாறிடுச்சான்னு செக் பண்ணுங்கள். அது செக் பண்ணாட்டினா கூட நீங்கள் வெடிப்பு, அதை டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சோடனே நீங்கள் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட செக் பண்ணும்போது நம்மளோட கலர் மாறலை, வெள்ளையாக தான் இருக்குது. ஸோ திரும்ப கிளற ஆரம்பிச்சிடும். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம இப்படி செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். லைட் எல்லோ ப்ரௌன் மாதிரி வரும். இப்போயும் அந்த கலர் மாறலை. ஸோ நம்ம இது பண்ணுறோம், கிளறிட்டே இருக்கோம். அப்படி உங்களுக்கு அது தெரியலை, எனக்கு 2 சீட்ஸையும் மிக்ஸ் பண்ணனால எனக்கு தெரியலை அப்படின்னீங்கன்னா அதோட வெடிக்கும். இப்போ நான் அதில் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில, பட் வெடிக்கும், டப்புன்னு வெடிக்கும். வெடித்து வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு தட்டில் சேஞ்ச் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அதில் தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு, லைட்டு எல்லோ ப்ரௌனில். இப்போ அதை ஆறுனோடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் எனக்கு கொஞ்சமாக இருந்தனால முழுசாக போட்டுட்டேன். அப்படியே ஒரே பெரிய ஜாரில் போட்டு நான் அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் திப்பியாக இருக்கணும். திப்பியாக தான் இருக்கும். என்னடா இப்படி திப்பியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ அரைச்சதை பாதியை தட்டில் மாற்றிட்டு பாதியை மிக்ஸி ஜார்லேயே வச்சுட்டு நம்ம 1 கப் வெல்லத்தில் 1/2 கப் வெல்லத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதை ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணி பிடிச்சி பார்த்திங்கன்னா அப்போவே உங்களுக்கு அந்த லட்டு பிடிக்க வரும். ஏன்னா அதுக்குள்ளே லட்டு பிடிக்க வருது அப்படின்னிங்கன்னா அந்த விதையில் இருக்க எண்ணெய் தன்மையினால் வெல்லமும் அதுவும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்க வரும். பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா பிடிக்க வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் ஒவ்வொரு கப் போட்டனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நெய் எடுத்திருக்கேன். அதை உருக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கை சுட்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நீங்கள் கையில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு உருண்டை நல்லாவும் பிடிக்க வரும். கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா நெய் சேர்த்துக்கங்க. இல்லை எனக்கு நெய்லாம் வேணாம், நான் டயட்டுக்கு சாப்பிட்றேன், PCOSக்கு சாப்பிட்றேன், தைராய்டுக்கு சாப்பிட்றேன், எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரணும்னு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் நெய் சேர்க்காமல் அப்படியே கூட பிடிக்க வரும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. உங்கள் பீரியட்ஸ் ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இப்போ நான் உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஒரு சின்ன பாட்டில் மாதிரி இருக்கிறதுல ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லி உங்களுக்கு கிரேவிங்ஸ், சுகர் கிரேவிங்ஸ்லாம் சில பேருக்கு வரும் டயட்டில் இருக்க போது. அப்படி இருக்கிறவங்க டெய்லி 1 லட்டுன்னு இதை சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எள்ளு பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் நீங்கள் ரெகுலர் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், டயட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதனால் ஃபுல்லாக டயட் இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லைங்க. டயட் பெருசாக பாதிக்காது. நான் டயட்டில் இருக்கும்போது கூட நான் இதை சாப்பிட்ருக்கேன். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்க வெயிட் போடலை அப்படின்னு சொன்னால் ஒரு பழமொழி இருக்குது, கொளுத்தவனுக்கு கொள்ளும் இளைச்சவனுக்கு எள்ளும் கொடுக்கணும்னு. குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா வெயிட்டும் போடும். ஸோ நீங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.